தரம்ஸ்தலா ஸ்கெலிட்டன் கேஸ் 2018 கர்நாடகாவில் ஒரு ஷாக்கிங் டிஸ்கவரி. மோர் தென் 20 ஹியூமன் ஸ்கெலிட்டன்ஸ் மாஸ் பரிடாக இருந்துச்சு. ஆனால் இப்போது 2025 இது ஒரு சென்சேஷனல் இஷ்யூவாக மாறி இருக்கு. லெட்ஸ் சி வை. அதுக்கு முன்னாடி இந்த கேஸ் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, உர்ஜின்னு ஒரு பிளேஸில் ஒர்க்கர்ஸ் எஸ்டிஎம் ட்ரஸ்ட்டோட லேண்டை டிக் பண்ணிக்கிட்டு இருக்கும் இந்த ஹியூமன் ஸ்கெலிட்டன்ஸ் கிடச்சிச்சு. அப்போவே அக்கார்டிங் டு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ஸ் கூட இந்த ஸ்கெலிட்டன் 10 to 20 இயர்ஸ் ஓல்டுன்னு அப்போவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்கெலிட்டன் யார்கிட்ட எதுன்னு என்னென்னு ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் அப்போவே தெரியல. அண்ட் அந்த டயத்தில் எஸ்டிஎம் ட்ரஸ்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த கேஸ் சைலண்ட்டாக போயிடுச்சு. பட் இப்போ ஒரு எக்ஸ் ஸ்டாஃபோட ஒரு லீக்டு ஆடியோ வந்திருக்கு. அந்த ஆடியோவில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ட்ரூத் ஹைட் பண்ண ப்ரெஷர் வந்துச்சுன்னு ஒரு லீக்டு ஆடியோ வந்திருக்கு. ஸோ அந்த ஆடியோனால இப்போ திருப்பி இந்த கேஸ் கொஞ்சம் சென்சேஷனாக மாறி இருக்கு. பப்ளிக் இஸ் ஆல்சோ டிமாண்டிங் அ சிபிஐ இன்வெஸ்டிகேஷன். பட் இதை பற்றி காங்கிரஸ் கூட இன்னும் அதை பற்றி இந்த கேஸை சீரியஸாக அட்ரஸ் பண்ணல. காங்கிரஸ் த ரூலிங் பார்ட்டி ஆஃப் கர்நாடகா. அண்ட் பிஜேபியும் இதை பற்றி சீரியஸாகவே எடுத்துகிட்டு போகல. ஆப்போசிஷன் பார்ட்டி அவங்களும் இதை பற்றி சீரியஸாக அட்ரஸ் பண்ணல. டெக்னிக்கலி பிஜேபி தான் இந்த இஷ்யூவை பெருசாக ஆக்கியிருக்கணும். ஐ எம் நாட் கம்ப்ளைனிங் பிஜேபி மேலேயும் தப்பு இருக்குது, காங்கிரஸ் மேலேயும் தப்பு இருக்குது. பிஜேபி மேலே ஏன் தப்பு இருக்குன்னா, அவங்கள ஏன் குத்தி காமிக்கிறேன்னா, எஸ்டிஎம் ட்ரஸ்டோட ஓனர் வீரேந்திரா இருந்தார்ல, அவர் டெக்னிக்கலி ராஜ்யசபா எம்பியாக நாமினேட் பண்ணியிருக்காங்க. அந்த நாமினேட் பண்ண கட்சி பார்த்தீங்கன்னா பிஜேபி. ஸோ அதனால தான் நான் பிஜேபியும் இது விஷயத்தில் ப்ளேம் பண்ணுறேன். சாரி, எஸ்டிஎம்மோட ட்ரஸ்டோட ஓனர் பேர் வீரேந்திரா. ஸோ அவர் தான் இப்போ ராஜ்யசபா எம்பி நாமினேட்டட் பை பிஜேபி பார்ட்டி. ஸோ அதனால தான் இதில் பிஜேபியும் இன்க்ளூடாக இருக்காங்க. ஈவன் ஈக்குவலி காங்கிரஸ் இஸ் ஆல்சோ இன்வால்வ்டு. ராகுல் காந்தியும் இந்த கேஸை பற்றி சீரியஸாக அட்ரஸ் பண்ணல, மோதியும் சீரியஸாக இந்த கேஸை பற்றி அட்ரஸ் பண்ணல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் இந்த கேஸை அப்படியே காமனாக விட்டுட்டிங்கன்னா, திஸ் வில் பி த பிக்கஸ்ட் ஃபெயிலியர் ஃபார் அஸ் ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி. ஆல்ரெடி நம்ம நிறையா கேசஸ் அப்படியே விட்டுட்டோம், இந்த கேஸும் அப்படியே விட முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கேஸை பற்றி பேசுங்க, இதை கொஞ்சம் சென்சேஷனல் ஆக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த கேஸ் பேச வேண்டிய விஷயம், இந்த கேஸ் பற்றி பப்ளிக் தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ ஸ்கெலிட்டன்ஸ் ஆஃப் 20 ஹியூமன்ஸ், மேபி மோராக கூட இருக்கலாம். இன்னும் கேஸ் பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ண இது யாரை பற்றி தெரியணும், மிஸ்ஸிங் ரிப்போர்ட்ஸ் வரணும். ஸோ ஐ திங்க் பப்ளிக் ஷுட் டாக் அபவுட் திஸ் அண்ட் மேக் திஸ் டிபேட் ஆஃப் த கண்ட்ரி so that the bodies whichever we have got, that people get the justice. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபர்தராக நம்ம என்னெல்லாம் இஷ்யூ இருக்கோ அதை பற்றி பேசுவோம்.